நாளில் கர்த்தாவே நீர் எங்களை அழைத்து வந்திருப்பதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கூப்பிடு குரல்களுக்கு பதில் கொடுக்கிற எங்கள் தேவாதி தேவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ராஜா உம்முடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் ராஜா நீர் ஆயத்தப்படுத்தி ராஜா நடத்தி வந்திருக்கிற நல்ல தெய்வுக்காக நன்றி ராஜா. இந்த இடத்துல நாங்கள் உம்மை துதிக்கும் போது ராஜா உம்முடைய மகிமையின் மேகம் ராஜா எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும்படியே ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்களுடைய சிந்தையில் இருக்கிறவைகள் மாறி ஆண்டவர் உம்முடைய இருதயத்தில் இருக்கிறவைகள் ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் அது வெளிப்பட வேண்டும்படியே ஜெபிக்கிறோம் தகப்பனை. இதுவரைக்கும் பார்த்தவைகள் கேட்டவைகள் எதுவும் சிந்தைக்குள் வராதபடி ராஜா புதிய காரியங்களை கத்தர ஒவ்வொருவருக்குள்ளும் வைத்து ராஜா நீங்கள் நடத்த வேண்டும்படியே ஜெபிக்கிறோம் தகப்பனை ராஜா. எஸ் டேடி எந்த பழைய நினைவும் இல்லாதபடி புதிய நினைவுகளோடு ராஜா ஆவியானுடைய நடத்துதலோடு ஒவ்வொருவரும் செயல்பட கத்த தாம் நீர் உதவி செய்ய வேண்டும்படியே ஜெபிக்கிறோம் தகப்பனை ராஜா. இந்த நாள் கத்த தந்த நாள் இதிலே கலி கூர்ந்து மகிழும்படியான காரியங்களை கத்த நீர் செய்வீராக ராஜா. ரிபா ஹதனமா ஷந்தர பராக்கல கதனா ஒரிபி அந்தர பராக்கல் பதூனமா ஷபோலி அந்தர பராக்கல கதனா ஐபதாட ரீகல்ம ரூடலபி ஷபோலி அந்தர பராக்கல கதனா ஒரிபி அந்தர பராக்கல் பதூனமா ஷல்க தியானமே தேவன் பாராட்டின ஆண்டவரே அப்பா அளவில்லாத நன்மைக்காக கிருபைக்காக ராஜா பாராட்டின எல்லா கிருபைக்காக பாதுகாப்புக்காக ஆசீர்வாதத்துக்காக பலத்துக்காக ராஜா சுகத்துக்காக தகப்பனே ராஜா எங்களை நடத்தின பாதைகளுக்காக ராஜா எல்லா விதத்திலும் எங்களோடு இருந்ததுக்காக நாங்கள் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்கள் இல்லாமல் நாங்கள் கடந்து வரலப்பா. எங்களை கடந்து வர கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரிபா கதனமா சந்தர பராக்கல கதனா எஸ் டேடி ஆண்டவரே உம்முடைய பார்வையில் ராஜா உடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைச்சதுக்காக மீண்டும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இக்கட்டில் ஆண்டவரே நெருக்கங்களில் ராஜா போராட்டங்களில் கண்ணீர் மத்தியிலும் தகப்பனை நாங்கள் நடந்த போதெல்லாம் எங்களை கரம் பிடிச்சு அழகா அதிலிருந்து நடத்தி வந்தீரே ராஜா, அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்தீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. எஸ் டேடி அல்மா ஹதனா ஜே உரபல் கத் ஆர்டர் ஈமான மாஷல மேதனா உரபல் கத் ஆர்டர் யந்தர பராக்கல் பதூனமா ஷல்க தியானமே தடைகளை உடைச்சு எல்லா தடைகளை உடைச்சு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை. எஸ் டேடி ரிபா ஹதனா ஜே உரபல் கத் ஆர்டர் யந்தர பராக்கல் பதூனமா ஷே அபியந்தர பராக்கல் பதூனமா ஷல்க தியானமே எல்லாரும் இணைந்து எஸ் டேடி ஒரு 5 நிமிடம் ஜெபிங்க. ஆராதனை அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பார்க்கலாம். எஸ் டேடி நல்ல எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஒரு 5 நிமிடம் நீங்களா ஜெபிங்க பார்க்கலாம். ஆராதனைகளை ஒப்பு கொடுத்து கத்த தாமே ஆரம்பம் முதல் முடிவு வரை எஸ் டேடி ஆவியானவர் நம்மளை முழுவதும் ஆளுகை செய்யும்படியா எஸ் டேடி புதிய காரியங்களை கத்த நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக ஒவ்வொருடைய தேவைகளை கத்தர் அறிந்திருக்கிறார். எல்லா தேவைகளை கத்தர் சந்திக்கும்படியாக எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். நல்ல முழு பலத்தோடு ஆராதனை அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பார்க்கலாம். நீங்களே ஜெபிங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் ஆவியானவரே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. எல்லாரும் சேர்ந்து நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால்
சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகும். நிறைவே நீர், எல்லாரும் சேர்ந்து நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் நீர் போதுமே, ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, காடானதும் பயிர் நிலமாகுமே. சேர்ந்து வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானதும் பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, எல்லாரும் சேர்ந்து நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. அப்பா, நீங்க வந்த எங்க சூழ்நிலை எல்லாம் மாறும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உம்முடைய சமூகத்துல ராஜா எங்கள் இருதயத்தை ஊற்றி ஆராதிக்க நீர் அப்பா எங்களுக்கு பாராட்டின நல்ல தயவுக்காக நன்றி தகப்பனே. இதோ இந்த வேளையில கூட உம்முடைய சமூகத்துல உம்மை துதிக்கும்படியாக உம்மை ஆராதிக்கும்படியாக உம் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும்படியாக கூடி வந்திருக்கிறோம். எங்களோடு ராஜா நீர் எங்கள் மத்தியில இருக்கிறது நாங்கள் உணர்ந்து ராஜா இதோ இந்த ஆராதனைக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்கிறோம். நீர் எங்களை நடத்துங்க. ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று சங்கீத புத்தகத்திலிருந்து ஒரு சங்கீதத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 18வது சங்கீதம் 1 முதல் 20 வசனங்கள். நம்ம மத்தியில் இருக்கிற வில்சன் பிரதர் வந்து வாசிப்பாங்க. நம்ம இணைந்து வாசிக்கலாம். சங்கீதம் 18 1 முதல் 20 வசனங்கள். இந்த நாளுக்காக வாசிக்கும் சங்கீதம் சங்கீதம் 18 முதல் 20 முடிய. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன்.
பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. வானங்களை தாழ்த்து இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும்புணல் கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்கள் மதகுகள் திறவுண்டு பூதளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக என் பதிலளிப்பார். என் கைகளின் கத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அது மாத்திரமில்லை, என்னிலும் பலவான்கள் அதிகமாக இருந்த அந்த பலத்த சத்ருவுக்கு மத்தியில் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தாருன்னா, நம்மளை அவர் விடுவித்து பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆமாம், ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். நமக்கு எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் கர்த்தருடைய ஆதரவு நம்மோடு கூட எப்பொழுதுமே இருக்குது. அவர் விசாலமான இடத்துல நம்மளை கொண்டு போகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம மேலே அவர் பிரியம் வைத்திருக்கிறதுனால நம்ம எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் நம்ம எங்கே கொண்டு போகிறாரு? விசாலமான இடத்துக்கு. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் இல்லையா? இருக்குது. அப்படி இருக்குன்ற எல்லாருமே ஒரு நல்ல கவனமாக கேளுங்களேன். இந்த பிரச்சனையிலேருந்து உனக்கு நான் இன்னைக்கு ஒரு விடுதலையை கொடுக்குறேன். அப்பா, உனக்கு இதான பிரச்சனை, இதை நான் சரி பண்ணுறேன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? இப்படியா? வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க. எப்படி இருக்கும் விசாரணை, உபசரிப்பு எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். இப்போ அதே தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் அதுக்கு நான் உனக்கு விடுதலையை கொடுக்க போகிறேன். இந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் இன்னைக்கு நீ விடுவிக்கப்பட போகிற. அல்லேலூயா. அப்போ அதை நம்ம உண்மையாக நம்ம ஏற்றுக்கணும். நான் விடுதலை ஆயிடுவேன் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக ஏற்றுக்கணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? சொல்கிற வார்த்தை மேலே நம்பிக்கை வேணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை விடுதலையாக்குவாருங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் அவர் சொல்கிற வார்த்தையில் நாம் என்ன பண்ண முடியும்? மன மகிழ்ச்சி ஆக முடியும். வாய் சிரிக்கிறது இல்லை, மனசுக்குள்ளேருந்து அந்த மகிழ்ச்சி வரணும், ஒரு சந்தோஷம் வரணும். இன்னைக்கு உண்மையாகவே ஒரு 10 லட்ச ரூபாய் தேவைப்படுது, 10 லட்ச ரூபாய் கைக்கு வந்துருச்சு. எப்படி இருக்கும் மன மகிழ்ச்சி? சொல்லவே வேணாம், சிரிக்க சொல்லாமலே நமக்கு சிரிப்பு வரும். அதே போல தான் இப்போ நம்ம ஆராதனையில் கூட ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்காத சில காரியங்களை அவர் செய்ய போகிறாரு. நம்மளை எந்த இடத்துல நம்ம ரொம்ப சிக்குண்டு இருக்கிறோமோ அதுலேருந்து ஒரு பூரண விடுதலையை கொடுக்க போகிறாரு. அவரை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். இதோ இந்த காலை வேளையில் அவர் துதிக்கிற நேரத்தில் அவர் கண்டிப்பாக நமக்கு அந்த அற்புதத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் தாவீது சொல்கிறான், நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர்னு. அல்லேலூயா. நாமளும் இப்போ அவரை பார்த்து சொல்ல போகிறோம். இது வரைக்கும் எதாவது பார்த்து ஓடி போயிட்டோம், பார்த்துட்டோம், வந்துட்டோம், எதுவும் இன்னும் நமக்கு நிறைவாகலை. ஆனால் இப்போ அவரை பார்த்து சொல்ல போகிறோம், நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர் அப்படின்னு நம்ம சொல்லி அவரை ஆராதிக்கலாம். நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு, நீர் என் கண்மலை, என் கோட்டை,
என் இரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய கொம்பு எங்களனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என்பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக நீர் என் கண்மலை என் கோட்டை என் இரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய கொம்பு நீர் என் கண்மலை என் கோட்டை என் இரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர் ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக நீர் என் கண்மலை என் கோட்டை என் இரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய கொம்பு நீர் என் கண்மலை என் கோட்டை என் இரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் இன்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன் இன்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன் உயரத்தில் இருந்து கரம் நீட்டி
கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். 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 அப்பா, எங்கள் பலன் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க பலன் கொடுப்பேன்னு சொன்னீங்க ராஜா. கொடுக்கறதுல நீரே எங்களோடு கூட இருந்து ராஜா. அப்பா, எங்கள் பலனாக நீங்க வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கப்பா. எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் துருகமுமாய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை எல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஆராதிக்க எங்களை நாங்கள் இந்த காலை வேளையில் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். அவர் விரும்புகிற ஆராதனை அதுதான். முழு இதயத்தோடு அவரை துதிக்க வேண்டும். அந்த ஆராதனையை தான் அவர் விரும்புகிறாரு. இந்த காலை வேளையில் அவரை பார்த்து நாம் சொல்லலாம், முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஒடுக்கப்பட்ட
துக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன்.
சர்வவல்ல தெய்வமே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வவல்ல தெய்வமே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் யெகோவா ஷம்மா கூடவே இருப்பவரே யெகோவா ஷம்மா கூடவே இருப்பவரே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவரே யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவரே உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் 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 அவர் எல் ஷடாயாய் சர்வவல்ல தெய்வமாய் நம் மத்தியில் இருக்கிறாரு அவருக்கு முன்பாக உத்தமர்களாய் நடக்கிறவர்களை நித்தம் நித்தம் அவர் உயர்த்தி நடத்தி கொண்டே இருக்கிறாரு அவர் யெகோவா நிசியாய் நம்மோடு கூட இருந்து தோற்று போவோம் என்று நினைக்கிற இடத்துலலாம் நமக்கு வெற்றியை கொடுத்து நடத்துகிறார் அவர் யெகோவா ஷம்மாவாய் நம்மோடு கூடவே இருந்து நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாத்து நடத்தி வருகிறார் அவர் யெகோவா ஷாலோமாய் நம் குடும்பத்தில் இருக்கிறாரு சமாதானம் கொடுக்கிற தேவன் நம் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறாரு ஒருவரும் சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு உலகத்துல இருக்கிற சமாதானம் கொஞ்ச நேரத்துல அது போயிடும் ஆனா அவர் கொடுக்கிற சமாதானம் நித்தியமாய் நமக்குள்ள நம் குடும்பத்துக்குள்ள நாம் இருக்கிற இடத்துல இருக்கும் அந்த சர்வ வல்ல தேவன் நம் மத்தியில இருக்கிறாரு யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிற அந்த தேவாதி தேவன் நம் மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறாரு இந்த உலகத்துல எவ்வளவோ சொத்து பத்துக்களை வைத்திருக்கிறவர்கள் எவ்வளவோ வசதியா இருக்கிறவர்களுக்கு இல்லாத ஒரு சமாதானம் அந்த தெய்வீக சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல நமக்கு கொடுத்திருக்கிறாரு அவர் யெகோவா ஷாலோம் அவர் யெகோவா ஷம்மா அவர் யெகோவா நிசியாக இருக்கிறாரு இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு இவை எல்லாவற்றையும் தான் தம்முடைய பலனா நமக்கு கொடுக்கிறாரு அல்லேலூயா அவருடைய பலன்ல இவை எல்லாமே இருக்குது அவர் தம்முடைய பலத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் என் ஜனங்களுக்கு பலத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அது மாத்திரமில்ல சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த சமாதானமும் பலன் நம்மளோடு வரும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இந்த காலை வேளையில் ஆராதனையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும்
அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அவர் நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறாரு. நாம அவர்கிட்ட சொன்னபடி அவரை துதிக்கணும். இவ்வளோ நேரம் அவரை உயர்த்தி ஆராதித்து பாடணும் பாருங்க. இந்த இடத்துல மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலையும் அவரை நம்ம துதிக்கணும். எல்லா வேலைகளையும் நம்ம துதிக்கணும். சங்கீதக்காரன் சொன்னது போல, எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவருடைய நாம என் வாயில இருக்கும், எக்காலத்திலும் என் தேவனை நான் ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லி, அவர் தான் என் பலன், நான் உம்மை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்றவங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டாரு. அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமும் கேடகமும் துருகமுமா இருக்கிறாரு. அவரை நம்பி இருக்கிறவங்க ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கமடைய போவதும் இல்லை. அவரை பார்த்து நாம் சொல்லலாம், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம்
உம்மை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. ஒரு நம்பி இருக்கிற ஒருவரும் கைவிடப்படுவதில்லை. எப்பேற்பட்ட மரணக்கட்டுகளா இருந்தாலும், வியாதியின் கூறுகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட விதமான நெருக்கங்களா இருந்தாலும், நம்மை விடுவிக்கிற ஒரு பலன் நம்மோடு கூட இருக்கிறது. ஒருபோதும் கைவிடப்பட போறதில்லை. அவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனை வேளையில் அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறாரு. அவரை பார்த்து நாம உண்மையாய் ஆராதிப்போமே ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு பூரண விடுதலையை கொடுக்க அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறாரு. நம்ம அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆராதனை அப்படிங்கிறது ஏதோ ஒரு செயல்பாடுல ஒரு ஆக்ஷன் கிடையாது. இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். ஆராதிக்கிறது, வர்ஷிப் இஸ் அ லைஃப் ஸ்டைல். நம்ம ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு போறது கிடையாது. நம் வாழ்நாள் முழுவதும் எல்லா இடங்களிலும் அவரை ஆராதித்து துதித்து கொண்டே இருக்கணும். வர்ஷிப் இஸ் நாட் அன் ஆக்ட், இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். இதை மறந்துடவே நம்ம கூடாது. ஆராதனைங்கிறது ஏதோ கொஞ்ச நேரம் கையை தட்டி பாடுறது கிடையாது, பரவசம் அடைகிறது கிடையாது. அது நம்முடைய வாழ்க்கையுள்ள அனுதினமும் உள்ள ஒரு காரியம். அனுதினமும் நம்ம வாழ்க்கை அவரை துதிக்க ஆராதிக்க என்பதை உணர்ந்து செயல்படுகிறவர்களா நாம் இருக்கணும். அப்போதான் நாம் அவருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மத்தியிலே நிற்கிறதுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாகவும் அவர் நம்முடைய இந்த பலி அவர் எதிர்பார்க்கிறாரு. நாம் முழு இருதயத்தோடு அவர் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இதுதான் அவருக்கு உகந்த பலியாகவும் சுகந்த வாசனையாகவும் இருக்குது. இந்த காலை வேளையில இந்த சுகந்த வாசனை அவர் நுகர்ந்து கொள்ளும்படியாக நம் மத்தியிலே இருக்கிறாரு. அவரை பார்த்து நாம் சொல்லலாம், என் மேலனி என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் மேலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே இன்னுறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே இன்னுறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனோ, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனோ,
சுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. எங்கள் பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையே மாற்றினீரே ஆராதனை உமக்கே. எங்கள் ஏழ்மையே மாற்றினீரே ஆராதனை உமக்கே. ஆராதனை கரங்களை செய்து ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான்
ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் என் பலனே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. முழு பலத்தோடு மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மீண்டும் சொல்லுங்க, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே, பலியானீரே, ஆராதனை உமக்கே. முழு பலத்தோடு பரிகாரியே, பலியானீரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே, என் பலியானீரே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து பலியானீரே, பலியானீரே, ஆராதனை உமக்கே. நம்முடைய பலனாய் அவர் மாற விரும்புகிறார். நம்முடைய பலத்துல இனி வாழ்வது மிக 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 கடினமான ஒரு காலமாய் இருக்கிறது. ஆனா அவருடைய பலத்துல வாழ மட்டும்தான் முடியும். அப்பா பார்த்து சொல்லுங்க, எங்க பலன் நீங்க மாத்திரம்தான் தகப்பனே ராஜா, எங்க பலன் நீங்க மாத்திரம்தான் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, பல நிலைகளில் பல உபத்திரவங்கள், பல போராட்டங்கள், பல சூழ்நிலைகள், இன்னும் நாள் நெருங்க 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 தனக்கு கிடைக்கப்பட்ட காலம் கொஞ்ச காலம் என்பதை அவன் அறிந்து இன்னும் தீவிரமான காரியங்களை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொண்டு வருவான். ஆனால் நாம் தேவ பலத்தில் அவனை ஜெயித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்களையும் அவர் வைத்திருக்கிற தீர்மானங்களையும் அவர் நமக்காய் முன்குறிக்கப்பட்டவைகளை நிறைவேற்றி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அதற்காக தான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. அவருடைய பலத்தை பெற்ற எல்லாரும் எதிரிட்டு வருகிற சிங்கங்களையும் எதிரிட்டு வருகிற கரடிகளையும் கிழித்து போடுகிற ஒரு அபிஷேகத்தோடு அது நடத்துகிற பலனாய் இருக்கிறது. எதிராய் வருகிற பாவ காரியங்கள், பாவ கிரியைகள் எல்லாத்தையும் அழித்து போடுகிற ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிற தேவனாய் இருக்கிறார். வானமண்டலங்கள பொல்லாத சேனைகளோடு யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பலனை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு 4 திசையிலும் இருந்து பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் எழும்பலாம். ஆனால் ஒரே ஒரு திசையில் இருந்து மாத்திரம் கர்த்தர் நமக்கு பலனை அனுப்பி 4 திசையிலிருந்து எழும்புகிற எல்லா போராட்டங்களிலும் ஒரு ஜெயத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை
விடுதலையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறார். அவர் பலன் தோல்வி இல்லாதது, அவர் பலன் தோல்வி இல்லாதது, அவர் பலன் சத்துருவை ஜெயிக்கிறதா இருக்கிறது. ஓ, வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாக்களை முறித்து அந்த கருத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிபடுத்தலுக்கு புதையல்களையும் கொண்டு வருகிற பலனாய் இருக்கிறது. அது நமக்காக கதவுகளை உடைப்பதாய் இருக்கிறது, ஆட்பால்களை முறித்து போடுகிறதா இருக்கிறது. ஒரு ரேபே கதன விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க.